வர ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸில் சார்ஜரே வந்து வரது கிடையாது. ஸோ இனிமேல் வந்து 3.5mm ஜாக் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆடியோ ப்ராடக்ட் தயாரிக்கிற நிறுவனமான சென்னைசருடைய HD250BT அப்படிங்கிற இந்த ஒரு ஆன் இயர் ப்ளூடூத் ஹெட்ஃபோனை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ தமிழ் அழியின் இந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த Sennheiser HD250BT உடைய பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து வருது. இதை தவிர ஒரு USB Type-C கேபிள் மற்றும் ரீடிங் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. எஸ், இந்த குறிப்பிட்ட ஹெட்ஃபோன் வந்து USB Type-C போர்ட்டோட வந்து வருது. அது வந்து முதல் நல்ல விஷயம். ஸோ இந்த விமர்சனத்தை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இதோடைய பில் குவாலிட்டிலேருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில் பண்ணியிருக்காங்க. பட் இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 அட்ஜஸ்டபிள் ஹைட்டில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஹைட்டாக கண்டிப்பாகவே இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பட் இதில் இருக்கிற ஒரு டிசைனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னாக்கா, மேலே பார்த்தோம் அப்படின்னா ஹெட்பேண்டில் எந்த ஒரு ஃபோம் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் பேடாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து ஒரு பிரச்சனையாக வந்துருக்கும். பட் அதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் எந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளும் வந்து இருக்க வாய்ப்பில்லை. மேலும் இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு முதல்ல ஒரு 2-3 நாட்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதற்கு பிறகு இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இருக்காது வெயிட் வைஸ். பட் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன் இயர் ஹெட்ஃபோன். ஸோ உங்களுடைய காதுகளை பார்த்தோம் அப்படின்னா இது முழுமையாக வந்து கவர் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இது வந்து இல்லை ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு. மேலும் நான் வந்து ஸ்பெக்ஸ் வந்து போடுவேன். ஸோ அப்படி ஸ்பெக்ஸ் போடுற பட்சத்துலையும் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த காதுகளில் கண்ணாடி உட்கார இடத்துல வந்து பெரிய அழுத்தம் கொடுத்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஸோ ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. பட் இது உங்களுக்கான டைப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து நான் முன்பே சொன்ன போல் இது வந்து ஒரு ஆன் இயர் ஹெட்ஃபோன். ஸோ உங்களுடைய காதுகளை முழுமையாக ஓவராலாக வந்து கவர் பண்ணாது. ஸோ கொஞ்சம் தான் வந்து கவர் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். மேலும் இதோடைய டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபோல்டபுளாக வந்து கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். அதை தாண்டி இதில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேரிங் பவுச் அந்த மாதிரி எதுவுமே வந்து பாக்ஸில் வரல அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. அதை தவிர இயர் கப்புடைய குஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல சாஃப்டாக வந்துருக்கு. ஸோ நான் முன்பே சொன்ன போல் ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறவராக இருந்தாலும் இது மிகப்பெரிய இன்கன்வீனியண்ட்டாக வந்து இருக்காது இந்த காதுகளில் இருக்கிற இந்த ஒரு விஷயம். இதை தவிர இந்த குறிப்பிட்ட இயர் கப்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் தான் நான் முன்பே சொன்னது போல். ஸோ கொஞ்சம் வந்து ஆட தான் வந்து செய்யுது. பட் இது நம்ம காதுகளில் போட்டுக்கிட்டு நம்ம முன்ன பின்ன திரும்பி பார்க்குறப்ப இது வந்து அந்தளவு பிரச்சனையாக வந்து இல்லை. ஸோ நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக தான் வந்து இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது டிசைனை பொறுத்தவரைக்கும் இது வந்து Type-C போர்ட்டோட வந்து வருது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இதை தவிர இது வந்து ஒரு ஆன் இயர் ஹெட்ஃபோன். இந்த மாதிரியான அட்ஜஸ்டபிள் ஹைட் இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு வயர்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெளியே தெரிய தான் வந்து செய்யும். ஸோ இதுக்கு வந்து வேறு வழியே வந்து கிடையாது. ஸோ இது வந்து இந்த மாதிரியான டிசைனில் இருக்கிறதுனால இந்த வயர்ஸ் வந்து வெளியே தான் தெரியும். அடுத்தது இதோடைய கண்ட்ரோல்ஸ். ஸோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க வலது பக்க இயர் கப்பில் தான் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா பின் பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக நம்மளுடைய கட்டை வரிகளால் வந்து டச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. கண்ட்ரோல்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பவர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேக் போய்க்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேக் வந்து போய்க்கலாம். இதை தவிர வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. மேலும் நீங்க மல்டிபிள் டிவைசஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பவர் பட்டனை நீங்க லாங் பிரஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி. அடுத்தது இதோடைய கனெக்டிவிட்டியை பொறுத்தவரையும் இது வந்து ப்ளூடூத் 5.0 தான் இந்த குறிப்பிட்ட HD250BT வந்து வருது. ஸோ உங்களால் 2 டிவைசஸை சைமல்டேனியஸாக வந்து பேர் பண்ணிக்க முடியும், சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிக்கவும் முடியும். எஸ், இதில் அந்த ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கிறதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய லேப்டாப்லையும் ஃபோன்லையும் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 2 ஃபோன்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் சரி சைமல்டேனியஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2லையுமே அட் அ டைத்தில் வந்து பேரடாக வந்துருக்கும். நீங்கள் எதுலேருந்து வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களோ அதுலேருந்து சைமல்டேனியஸாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது எனக்கு பர்சனலாக. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக வந்து இருந்துச்சு. அடுத்தது பேசிக்காக இது வந்து ஒரு ஹெட்ஃபோன். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சவுண்ட் குவாலிட்டி மிக முக்கியம். ஸோ அந்த சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆப்டெக்ஸ் AIC சப்போர்ட் வந்து இருக்குது. பட் ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் லெவல்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. பட் வெளியே வந்து கேட்க தான் வந்து செய்யுது நீங்கள் ஒரு 80% வால்யூமுக்கு வந்து மேலே போனீங்க அப்படின்னாக்கா. பட் இதில் வோக்கல்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து இல்லை. வோக்கல்ஸ் வந்து ஓகேவாக வந்து இருக்குது. பட் ரொம்ப தி பெஸ்ட்டாக வந்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வோக்கல்ஸை பொறுத்தவரையும். பட் அதை தாண்டி மியூசிக்கோடைய வால்யூம் லெவல்ஸ் நான் முன்பே சொன்ன போல் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. நல்ல
நல்ல ஹையான வால்யூம்ஸ் வந்து போகும். மேலும் மியூசிக் உடைய செப்பரேஷனுமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு செப்பரேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ இது Sennheiser அப்படிங்கிறதுனால அந்த மியூசிக் மட்டும் நீங்கள் பியூர் மியூசிக்கில் அந்த செப்பரேஷன் வந்து நம்மளால கண்டிப்பாக வந்து கேட்க முடியுது. மேலும் மேக்ஸிமம் வால்யூமில் இந்த HD 250 BD பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவு டிஸ்டார்ஷன்ஸ் வந்து இல்லை. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வால்யூமில் பாடல்கள் கேட்கிறவராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கானதாக வந்து இருக்கலாம். அதே தவிர பேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ரொம்ப பேஸ் வந்து கிடையாது. ஸோ நான் முன்பே சொன்ன போல கொஞ்சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் சிக்னேச்சர் தான். பட் பேஸ்மே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு பேஸ் வந்துருக்கு. ரொம்ப தெறிக்க பஞ்சியான பேஸ் வந்து கிடையாது. பட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஹெட்ஃபோனுடைய சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் வந்திருக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா Sennheiser ஸ்மார்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இருக்கு. ஸோ அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான மோட்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேஸ் உங்களுக்கு அதிகமாக வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து கூட இந்த ஹெட்ஃபோனில் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது லேட்டன்சியுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கேம்ஸ் விளையாடுறவராக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹெட்ஃபோன் ஓரளவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் லேட்டன்சி அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். பட் லேட்டன்சி கம்மியாக தான் வந்து இருக்கு. அதை தவிர இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா மைக்குமே வந்து இருக்கு. நான் இதை யூஸ் பண்ணி ஒரு 2-3 நாட்கள் கால்ஸுமே வந்து அட்டன் பண்ணேன். கால்ஸ் பேசுகிறப்ப நம்ம பேசுகிறதும் சரி, அடுத்த எண்டில் இருக்கிறவங்க பேசுகிறதும் சரி ரொம்பவே வந்து கிளியராக வந்து இருக்கு. மேலும் இது வந்து ஒரு ஆன் இயர் ஹெட்ஃபோன். ஸோ மைக் பார்த்தோம் அப்படின்னாக்கா தள்ளி தான் வந்து இருக்கும். பட் அப்படி இருக்கிற பட்சத்துலையும் நம்ம பேசுகிற அடுத்த எண்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேட்டுச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது எனக்கு இந்த ஹெட்ஃபோனில் பிடிச்ச இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் பேட்டரி லைஃப். அவங்க பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 மணி நேரம் அப்படின்னு சொல்லி பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 6 நாள் வந்து யூஸ் பண்ணேன், சார்ஜே வந்து பண்ணாமல். ஆவரேஜாக ஒரு 20 மணி நேரத்துக்கு குறையாத பேட்டரி லைஃப் வந்து வரும். 70 to 80% வால்யூமில் நான் வந்து முக்கால்வாசி நேரங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேட்டரி லைஃப் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. பட் சார்ஜிங்கை பொறுத்தவரையும் ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் வந்து ஆயிரும். ஸோ நீங்கள் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ண USB Type-C தான் நான் முன்பே சொன்னது போல அது வந்து ஒரு நல்ல விஷயம். பவர் பேங்க் மூலமாக கூட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். மேலும் இதை நான் மெயினாக யூஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் அப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சவுண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இதை தவிர பாடல்கள் கேட்குறப்பையும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து இல்லை. கடைசியில் இந்த Sennheiser HD 250 BD உடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5500 ரூபாய்க்கு இதை வந்து லான்ச் பண்ணிக்காங்க. சம்டைம்ஸ் 5000 ரூபாய்க்கு சேல்ல வந்து வருது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ 5500 ரூபாய்க்கு இது ஒருத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு Sennheiser மாதிரியான ஒரு ஆடியோ நிறுவனத்திலிருந்து நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும், ஒரு ஆன் இயர் ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். சவுண்ட் குவாலிட்டி நான் முன்பே சொன்ன போல ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. வால்யூம் லெவல்ஸ் நல்லா இருக்கு. பட் நம்ம மேக்ஸிமம் வால்யூமில் கேட்குறப்ப வெளியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் கிடையாது. இது கண்டிப்பாகவே வெளியே வந்து கேட்குது. அதே தவிர வோக்கல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தி பெஸ்ட்டாக வந்து இல்லை. இதை தாண்டி ஓவரால் மியூசிக் சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. பேஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பஞ்சி பேஸ் வந்து கிடையாது. இதுதான் இந்த குறிப்பிட்ட ஹெட்ஃபோனை பொறுத்தவரையும். இதை தாண்டி மைக்கை நீங்கள் வந்து கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சரி, கண்ட்ரோல்ஸ், மல்டிபிள் டிவைசஸ் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த ஹெட்ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறந்துடாம உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.